இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளும் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் इन दिनों में ध्यान के लिए लिया गया वो वचन லூக்கா சுவிசேஷம் लूका लिखित सुसमाचार की पुस्तक அப்படி 8வது அதிகாரம் उसके 8वां अध्याय அதனுடைய 39வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகள் எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகள் எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினார். இயேசு அவனை நோக்கி, यीशु ने उससे कहा, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் तू तेरे घर लौटकर தேவன் உனக்கு செய்தவைகள் எல்லாவற்றையும் அறிவி. परमेश्वर ने जो भी तेरे लिए किया है उसे बता என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். ऐसे कहकर उसे लौटा दिया. அந்தபடி அவன் போய் वैसे ही वो जाकर இயேசு தனக்கு செய்தவைகள் எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினார். सारे नगर में प्रचार करने लगा कि यीशु ने मेरे लिए कैसे बड़े बड़े काम किए. அவன் எங்கும் இயேசுவின் நாமத்தை குறித்து பிரசித்தப்படுத்தினபடியால் वो सभी जगह पर यीशु का नाम प्रसिद्ध किया. इसलिए இயேசு திரும்பி வந்தபோது यीशु जब लौट आया ஜனங்கள் எல்லாரும் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். तो लोग उससे आनंद के साथ मिले. தேவனுடைய பிள்ளைகள் இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். यहाँ पर हम एक घटना पढ़ते हैं. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே जिन दिनों में यीशु मसीह सेवा करते थे उन दिनों में பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் கர்த்தர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். सारे नगरों में गांव-गांव में सेवा करते थे. இப்படி ஒரு ஊழியம் செய்து கொண்ட நாட்களிலே ऐसे जब वो सेवा करता था, ஒரு நாள் கலிலேயாவுக்கு எதிராக உள்ள கதமேலுடைய நாட்டிலே சேர்ந்தார். एक दिन वो गलीलियों के सामने जो गिरसिनियों के देश है वहां पर वो पहुंचा. அங்கே அவர் போன போது वहां पर पहुंचने पर ஒரு கல்லறை பூமியில குடியிருந்த ஒரு மனுஷன் அங்கே எதிர்படுகிறார். वहां पर उसने एक व्यक्ति को देखा जो कब्रिस्तान में रहता था. அவனுக்குள்ள अनेक பிசாசுகள் குடியிருந்தது. उसके अंदर बहुत सारे अशुद्ध आत्माएं थी. அவன் இயேசுவை கண்டபோது उसने जब यीशु को देखा, இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், यीशु से कहा, பயங்கரமா கூக்குரலிட்டு बड़े जोर जोर से चिल्लाने लगा. பயங்கரமா கூக்குரலிட்டு जोर से चिल्लाते हुए कहा, இயேசுவே, हे यीशु, உன்னதமான தேவனுடைய குமாரனே, हे उन्नति परमेश्वर, எனக்கும் உமக்கும் என்ன? तेरा क्या काम है यहाँ? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோடு சொன்னார். मैं तुझसे विनती करता हूँ कि मुझे पीड़ा न दे, ऐसे कहकर चिल्लाने लगा. ஆண்டவருடைய பிள்ளைகள் இங்க ஒரு மனுஷனை குறித்து நாம் வாசிக்கிறோம். यहाँ पर एक व्यक्ति के बारे में पढ़ते हैं. அவன் கல்லறை பூமியிலே குடியிருந்தார். वो कब्रिस्तान में रहता था. அவன் வஸ்திரம் இல்லாதவனாய் காணப்படுகிறார். उसके शरीर में कपड़े नहीं थे. தன் சரீரத்தை தானே கற்களால் கீறி கொள்ளுகிறார். वो खुद ही अपने शरीर को घायल कर लेता था. இப்படி தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ऐसे अपने वस्त्र को फाड़ते हुए தன் சரீரத்தை கற்களால் காயப்படுத்தி கொண்டு अपने शरीरों को पत्थरों से घायल करते हुए கல்லறை பூமியிலே குடிகொண்டிருக்கிறார். कब्रिस्तान में रहता था. இவனை சந்திக்க இயேசு அந்த வழியாய் வந்தபோது इससे मिलने के लिए जब यीशु उस रास्ते से गुजरा, இயேசுவை பார்த்த அந்த மனுஷன் यीशु को देखा हुआ वो व्यक्ति இயேசு அவரிடத்தில் போய் ஒன்றும் சொல்லவில்லை. यीशु ने कभी उसे कुछ नहीं कहा. இயேசுவை பார்த்தபோது यीशु को देखते ही அவன் கூக்குரலிட்டு சத்தமிடுகிறார். वो चिल्लाने लगा, இயேசுவே, எனக்கும் உமக்கும் என்ன? ए परम प्रधान परमेश्वर के पुत्र यीशु, तेरा क्या काम है यहाँ पर? என்னை வேதனைப்படுத்துவதற்காக இங்கே வந்தீர்? क्या तुम मुझे पीड़ा देने के लिए यहाँ पर आए हो? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். मैं तुमसे विनती करता हूँ कि तू मुझे पीड़ा न दे. அந்த பிசாசே சொல்கிறது, कोई अशुद्ध आत्मा ही कहता है, எங்களை நீர் பாதாளத்துக்கு தள்ளிவிடக் கூடாது. तू मुझे अधोलोक की ओर न भेज देना. அதோடு மேட்டில் மேய்ந்து கொண்டிருந்த பஞ்சை கூட்டத்துக்குள்ளே எங்களை அனுப்பு. देखो पहाड़ पर सूअरों का एक झुंड है, उसके बीच में हमको भेज दे. இந்த இடத்துல ஆண்டவர் சாத்தானுடைய விருப்பத்தின்படி அந்த பஞ்சை கூட்டத்துக்குள்ளே அனுப்பி வைக்கிறார். यहाँ पर हम देखते हैं कि जैसी वो दुष्ट आत्मा की आशा हुई, वैसे उसने सूअरों की भीड़ में उनको भेज दिया. பஞ்சை கூட்டங்கள் எல்லாம் உயர்ந்த இடத்திலிருந்து கீழே கடல்ல பாய்ந்து மாண்டு போயின. और सारे सूअरों की झुंड घड़ाड़े पर झपटकर झील में जाकर गिर डूब मरे. இப்போ இந்த மனுஷன் புத்தி தெளிந்து अब ये व्यक्ति का बुद्धि जब निर्मल हुआ, இதுவரையிலும் வஸ்திரம் இல்லாமல் இருந்த ஒரு மனுஷன் अब तक जिस व्यक्ति के शरीर में कपड़ा न रहता था, அவன் வஸ்திரம் தரித்து वो कपड़ा पहन लिया. இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். यीशु के पांवों के पास बैठा रहा. அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். उसके अंदर बहुत बड़ा आनंद. அவன்கிட்ட கேட்கிறார், உன் பேர் என்ன? उससे पूछा, तेरा नाम क्या है? அவன் சொல்லுகிறான், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடினாலே उसने कहा कि हमारे
हम बहुत लोग हैं इसलिए என் பெயர் லேகியோன். मेरा नाम इब्लूस है। லேகியோன் என்று சொன்னா அநேக பிசாசுகள் அடங்கி இருக்கிறது. इब्लूस का मतलब बहुत सारी दुष्ट आत्माएं, எண்ணிக்கை கடங்காத பிசாசுகள், बहुत अनगिनत दुष्ट आत्माएं, கிட்டத்தட்ட 6000 பிசாசுகள் அதுக்குள்ளே குடியிருக்கிறது. लगभग 6000 अशुद्ध आत्माएं उसके अंदर थी। அப்போ 6000 பிசாசுகள் குடிகொண்டிருந்த இந்த பிசாசின் பூர்ண ஆதிக்கத்துக்குள்ள இருந்த மனுஷனை ये व्यक्ति जो पूरी तरह से अशुद्ध आत्माएं के अधीन में था, இயேசு விடுவித்த போது जब परमेश्वर ने उसे छुड़ाया, அவன் வஸ்திரம் தரித்து இயேசுவுக்கு பின்னாக சென்று போக ஆசைப்படுகிறார். वो वस्त्र पहन लिया और यीशु के पीछे जाने की इच्छा किया। இயேசுவே நான் உங்களோடு கூட வருகிறேன். ए यीशु, मैं भी तुम्हारे साथ आता हूँ। அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், तभी यीशु ने कहा, நீ ஏன் பின்னாடி வர வேண்டாம், तू मेरे पीछे नहीं आना, நீ திரும்பி போய் तू अपना घर लौट जा நான் உனக்கு செய்தவைகளை நீ அறிவி. और सब लोगों को बता कि मैंने तेरे लिए कैसे बड़े काम किए நீ हैं। திரும்பி போய் நான் உனக்கு செய்தவைகளை அறிவி. तू जा, घर लौट जा और सबको बता कि मैंने तेरे लिए बड़े काम जो किया है। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். आज के दिन अपने आप को जांच कर देखे। வருஷத்தின் ஆரம்பத்தில் இருந்த நாம் साल की शुरुआत में जो हम थे, இந்த வருஷத்தின் இறுதி நாட்கள் நாம் எப்படி காணப்படுகிறோம்? इस साल के आखिरी में हम किस प्रकार है। இன்னைக்கு அநேக தங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து போய் காணப்படுகிறார்கள். कई लोग अपने उद्धार के वस्त्रों को खो दिया है। பிசாசின் ஆதிக்கத்துக்கு தங்களை இடம் கொடுக்கிறபடியினாலே स्वर के अधीन में रहने के कारण தங்களுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். अपने उद्धार के वस्त्रों को खो दिया है। ரட்சிப்பின் வஸ்திரம் இழந்து போயிருக்கிறது. उद्धार का वस्त्र खो दिया है। தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை எப்படி இருக்கிறது? हमारे जीवन की परिस्थिति किस प्रकार है। நாம் ஒரு வஸ்திரத்தை தரித்திருக்கிறோம் என்று சொன்னால் यदि हम कोई वस्त्र पहने हैं, நம்முடைய மாமிசம் வெளியே தெரிவதில்லை. हमारा शरीर बाहर नहीं दिखाई देता। நம்முடைய மாம்சத்தை மறைப்பதற்காக வஸ்திரத்தை அணிவிக்கிறோம். शरीर को छुपाने के लिए बाहर कपड़ा पहन लेते हैं। ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஒரு மனுஷன் தரித்துக் கொள்வானானால் यदि कोई व्यक्ति उद्धार का वस्त्र पहन ले, அவனுடைய மாம்சம் அல்ல, उसका शरीर नहीं, அவனுடைய கிறிஸ்து பிரதிபலிக்கிறார். उसके अंदर से मसीह प्रकट होता है। கிறிஸ்துவின் சுபாவம் பிரதிபலிக்கப்படுகிறது. मसीह का स्वभाव प्रतिबिंब होता है। ஆண்டுடைய சுபாவத்தை பிரதிபலித்துக் கொண்டிருந்த தேவனுடைய பிள்ளைகள் यहोवा के स्वभाव को प्रतिबिंब करने वाले परमेश्वर के लोगों, இன்றைக்கு அநேக தங்களுடைய மாம்சீக சுபாவத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறார்கள். आज के दिन कई लोग अपने शारीरिक स्वभाव को प्रकट कर रहे हैं। கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், आज के दिन आपसे परमेश्वर कहता है, வருஷத்தின் ஆரம்பத்தில் நீ எப்படி இருந்தாய்? साल की शुरुआत में तुम कैसे थे, ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் எப்படி இருந்தாய்? उद्धार पाया हुआ आरंभ काल में किस प्रकार थे। மாம்சத்தின் கிரியைகள் அவ்வப்போது உன் வாழ்க்கையில் வெளிப்படும் போது शारीरिक क्रिया जब जब तेरे जीवन में प्रकट होती थी, ஆவியினாலே இந்த மாம்சத்தின் கிரியைகளை அழித்து நீ ஜெயம் பெற்றாய். आत्मा के द्वारा शारीरिक क्रिया को नष्ट करके जय पाते थे। இன்றைக்கு உன் வாழ்க்கையிலிருந்து மாம்சீக
किए हैं। தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள், जो पवित्र आत्मा का अभिषेक पाए हैं, ரட்சிக்கப்பட்டவர்கள், जो उद्धार पाए हैं, முதலாவது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டிய இடம் நம்முடைய குடியிருக்கிற வீடு. सबसे पहला परमेश्वर के नाम को महिमा करने का स्थान है हम जहाँ पर रहते हैं। நாம் குடியிருக்கிற வீட்டிலே நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறார்களா? हम जिस घर में रहते हैं उस घर में हमारे बारे में कोई गवाही है? நாம் குடியிருக்கிற சாலிலே நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறார்களா? हम जिस चाल में रहते हैं उस चाल में हमारे बारे में गवाही है? நாம் கூடி வருகிற சபையிலே நம்மை குறித்து சாட்சி हम கொடுக்கிறார்களா? जहाँ पर इकट्ठा होते हैं वहाँ पर उस सभा में हमारे प्रति गवाह है? தேவனுடைய பிள்ளைகள் குடும்பத்தில் நம்மை சுற்றி இருக்கிற இடத்தில் சபையிலே நான் சாட்சி உள்ளவராய் வாழ வேண்டும். परिवार में, अड़ोस पड़ोस में, सभा में परमेश्वर के नाम के लिए हम गवाही बनना है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. अपनी आवाज उठाकर बोलिए हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படவே. परमेश्वर का शुभ नाम महिमा हो। ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அமைதலாய் இருக்கக்கூடாது. परमेश्वर के सम्मुख में चुप न रहे। ஆனந்த கம்பீர சத்தத்தோடு கர்த்தரை ஆராதிக்க जय வேண்டும். जयकार की आवाज के साथ परमेश्वर की आराधना करें। இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவதற்காக ஊழியர்கள் படுகிற பாடு பெரும்பாடாய் இருக்கிறது. आज के दिनों में परमेश्वर के लोगों को उत्साह करना सेवकों के लिए बड़ा कठिन काम हो गया தேவனுடைய है। பிள்ளைகள் ஆரம்ப நாட்களில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் போதே உங்கள் ஆவியிலே அனல் உள்ளது. आरंभ दिन में जब परमेश्वर का वचन सुनाया जाता था तो बैठे बैठे सुनते समय आपके अंदर एक अग्नि ज्वाला होती थी। எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆ என்று ஏங்கி தவித்தீர்கள். कितने लोग परमेश्वर के वचन को मुंह खोलकर हाफले के साथ सुनते थे। கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போதே இருதயத்தில் அபிஷேகம் அனல் உள்ளது. जब परमेश्वर का वचन सुनते थे मन में अभिषेक उतर आता था। இன்னைக்கு தேவனுடைய பிள்ளை உன் சரீரம் தேவனுடைய ஆலயத்துக்குள் இருந்தால் भले आज के दिन आपका शरीर परमेश्वर का मंदिर है, உன் எண்ணங்கள் எல்லாம் உலகத்தை குறித்து இருக்கிறது. आपका सारा विचार दुनिया का है, ஆண்டவரை ஆராதிக்க முடியவில்லை. परमेश्वर की आराधना नहीं कर पाते हो। கர்த்தருடைய ஆசீர்வாதம் வாக்கில் நிரந்தரமாய் தங்கி இருக்க வேண்டுமானால் परमेश्वर का आशीर्वाद यदि निरंतर तुम्हारे जीवन में बना रहना है, இருமனம் உள்ளவர்களாய் நீங்கள் குத்தி குத்தி நடக்க கூடாது. आप लोग दो मन के साथ बैठे बैठे नहीं चलना है। கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள். यदि यहोवा परमेश्वर हो तो परमेश्वर का पीछा करो। பாகால் தெய்வமானால் உலகத்தை பின்பற்றுங்கள். यदि दुनिया आपके लिए परमेश्वर है तो दुनिया का पीछा करो। உலகத்துக்கும் தேவனுக்கும் ரெண்டு பேருக்கு ஊழியம் செய்ய ஒரு மனுஷனால் கூடாது. कोई व्यक्ति दुनिया और परमेश्वर का सेवा नहीं कर पाएगा। இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலைமையில் இருக்கிறபடியால்தான் आज कई लोग दोनों में फंसे हुए हैं, इसलिए கர்த்தரை மகிமைப்படுத்த முடியவில்லை. परमेश्वर की महिमा नहीं कर पाते हैं। கர்த்தரை மகிமைப்படுத்த முடியவில்லை. परमेश्वर की महिमा नहीं कर पाते தேவனுடைய हैं। பிள்ளைகள் கர்த்தருடைய ஆவியோட உணர்த்துதலுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். पवित्र आत्मा जी की उलझाना में आप ध्यान दीजिए। கர்த்தருடைய ஆவியோட உணர்த்துதலுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். आपको पवित्र आत्मा जी जो विवेकित करते हैं, इस पर ध्यान दीजिए। ஹalleluya, ஹalleluya. हालेलुया। ஒரு சிறிய கிராமம், एक छोटे सा गांव, அந்த கிராமத்துல ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறார். गांव में एक बड़ा धनी व्यक्ति, அந்த பணக்காரர் वो धनी व्यक्ति அந்த கிராமம் முழுவதையும் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறார். उस गांव को पूरी तरह से अपनी प्रभुता में रखा। எல்லாரும் அந்த தலைவனுக்கு அடிபணிந்து வணங்குகிறார்கள். सब कोई उसके सामने सिर झुकाते थे। அந்த பெரிய பணக்காரருக்கு எல்லாரும் அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். अमीर व्यक्ति के सब कोई दासी बन गए அந்த थे। கிராமமே அவருக்கு அடிமைப்பட்டு இருக்கிறது. पूरे गांव के लोग उसके दासी थे। ஆனா கர்த்தர் அதை பார்க்கிறார். एक परमेश्वर ने उसे देखा। அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களுடைய கஷ்டத்தை கர்த்தர் பார்க்கிறார். दासित्व में रहने वालों की तकलीफ को परमेश्वर जानता है। ஒரு சகோதரனை அவர் சந்தித்து ரட்சித்தார். परमेश्वर ने एक भाई को उद्धार किया அந்த குறிப்பிட்ட கிராமத்தை இவருக்கு காண்பித்தார். और उसे एक उस गांव को बताया। இந்த கிராமத்துக்கு புறப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் பேசினார். उस गांव में जाकर मेरी सेवा कर बोलकर परमेश्वर ने उस भाई को भेजा। கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சகோதரன் அங்கே கடந்து போனார். परमेश्वर की बात मानकर वो भाई उस गांव में गया, ஆனா அந்த கிராமத்துல போய் அவரால் ஊழியம் செய்ய முடியவில்லை. लेकिन उस गांव में जाकर वो सेवा नहीं कर கர்த்தருடைய पाया। சுவிசேஷத்தை சொல்ல முடியவில்லை. परमेश्वर का सुसंदेश नहीं सुना இப்படி पाया। ஒரு மனுஷன் கிராமத்துக்குள்ள வந்திருக்கிறான் என்பதை கேள்விப்பட்ட போது ऐसा एक व्यक्ति हमारे गांव में आया है, इसे जब उसने सुना அந்த பணக்கார மனுஷன் சத்தம் போட்டார், திட்டம் போட்டார். तब वो धनी व्यक्ति ने सोचा, அவன் சொன்ன அந்த மனுஷனை நீ கிராமத்தை விட்டு வெளியே போ. उसने सोचा और कहा कि उस व्यक्ति को गांव से बाहर निकाल दे। இந்த கிராமத்துக்குள்ள வந்து நீ இயேசுவை குறித்து பிரசங்கிக்க கூடாது. इस गांव के अंदर आकर तुम यीशु के बारे में नहीं बताना। நீ இந்த கிராமத்தை விட்டு வெளியே போ. इस गांव से तुम बाहर निकल जा। எந்த இடத்துக்கு வந்தியோ அதே இடத்துக்கு திரும்பி போ. जहां से तुम आए हुए हो वहीं पर लौट जा। இந்த ஊழியக்காரர் ஒன்றும் செய்ய முடியவில்லை. अपने सेवक कुछ नहीं कर पाया। அந்த மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவா தெரியவில்லை. वो उसे समझ में नहीं आ रहा था कि परमेश्वर की बात मानूं क्या इस व्यक्ति
की बात मानो। அதனால தன் வாழ்க்கையில ஒரு முடிவெடுத்தார். इसलिए उसने अपने निर्णय लिया, எந்த இடத்துல வந்தோமோ அதே இடத்துக்கு போய் விடுவோம் जहाँ से मैं आया हूँ वही लौट जाता हूँ। என்று தீர்மானித்து தான் வந்த இடத்திலிருந்து புறப்பட்டு தான் புறப்பட்ட இடத்துக்கு கடந்து போகிறார். ऐसे निर्णय करते हुए जहाँ से वो आया था वहाँ पर लौट गया। ஆண்டவர் மறுபடியும் பேசுறார். परमेश्वर ने फिर से बात किया, நீ திரும்பி போ. तू फिर से जा, அந்த கிராமத்துக்கு நீ திரும்பி போ. उसी गांव की ओर फिर से जा, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். कुछ मत कर, நீ உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இரு. तू सिर्फ बैठे रहे और मेरी स्तुति कर, நீ உட்கார்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே இரு. तू सिर्फ बैठकर मेरी नाम महिमा நீ कर, திரும்பி போ. तू फिर से जा। கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து திரும்பி வந்தார். परमेश्वर का बात मानकर फिर से वो அந்த गांव கிராமத்துல में வீட்டை गया। வாடகைக்கு எடுத்து वहाँ पर उसने एक भाड़े में घर लिया, ஒன்றும் செய்யவில்லை. उसने कुछ भी नहीं किया, அந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்து கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்கிறார். घर के अंदर बैठकर केवल परमेश्वर की स्तुति कर रहा था। அந்த வீட்டுக்குள்ள இருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். परमेश्वर का नाम केवल उस घर में बैठकर महिमा कर रहा சில था। காலங்கள் புரண்டு ஓடினது. कुछ दिन बीत गई, இவர் கர்த்தருடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க जैसे ही परमेश्वर की नाम को महिमा और स्तुति करता रहा, திடீரென்று ஒரு நாள் வந்தது. अचानक एक दिन आया, அந்த பணக்கார மனுஷனுக்கு இருந்த ஒரே மகன் उस अमीर व्यक्ति का एक ही बेटा था, பைத்தியம் பிடித்து அலைய ஆரம்பித்தார். वो पागल होकर भटकने लगा। எத்தனையோ பிரயாசங்கள் பட்டும் அந்த பைத்தியம் அவனை விட்டு மாறவில்லை. इतनी प्रयत्न करने पर भी वो पागलपन से दूर नहीं हुआ। இப்பொழுது இந்த பணக்கார மனுஷனுக்கு இந்த ஊழியக்காரனின் ஞாபகம் வருகிறது. अब ये धनी व्यक्ति को उस सेवक का याद आया, அந்த ஊழியக்காரனை கூப்பிட்டார். उसने उस सेवक को बुलाया தன் மகனுக்காக ஜெபிக்க சொன்னார். और अपने बच्चे के लिए प्रार्थना करने को कहा। இந்த ஊழியர் இந்த பணக்கார மனுஷனுடைய மகனுக்காக ஜெபித்தார். अब ये सेवक उस धनी व्यक्ति का बेटे के लिए प्रार्थना किया। கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அவனுக்கு இந்த பைத்தியத்தை சுகமாக்கினார். परमेश्वर ने उस बच्चे के पागलपन को दूर कर दिया। தேவனுடைய பிள்ளைகள் முழு கிராமம் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டது. पूरा गांव यीशु को मान लिया। நீ திரும்பி போ என்று ஆண்டவர் சொன்னார். परमेश्वर ने कहा तू फिर से लौट जा। ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போயிருந்தானால் यदा कदाचित पर यदि वो परमेश्वर की बात को नहीं माना हो, தேவனுடைய பிள்ளைகள் அந்த கிராமம் ரட்சிக்கப்பட்டிருக்காது. वो गांव नहीं उद्धार पाया होता, அந்த கிராமம் சாபத்துக்குள்ள
16வது அதிகாரம் उत्पत्ति 16वां अध्याय में அந்த 9வது வசனத்தில வாசிக்கும் போது उसके 9वां वचन को पढ़ते हैं। அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் நீ உன் ஆச்சாரனுக்கு திரும்பி போய் அவன் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் यहोवा के दूत ने उससे कहा நீ திரும்பி போய் तू अपनी स्वामिनी के पास लौट जा உன் ஆச்சாரத்துக்கு அடங்கி இரு என்று சொன்னார். और उसके वंश में रह। நீ திரும்பி போ, तू लौट जा உன் ஆச்சாரத்துக்கு அடங்கி இரு. अपनी स्वामिनी के पास लौट जा और उसके वंश में रह। ஆகாரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். हजिरा से परमेश्वर कहता है ஆபிரகாமும் சாராவும் விசுவாசிகளுக்கு தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார்கள். अब्राहम और सारा जो विश्वासी का पिता कहलाए जाते हैं। இந்த ஆபிரகாமும் சாராவும் எகிப்துக்கு போனார்கள். अब्राहम और सारा मिस्र देश में गए। இவர்கள் அங்கே போனபோது वे लोग जब वहां पर गए வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं சாராள் மிகவும் அழகுள்ளவளாய் இருந்தபடியினால் सारा बहुत सुंदर थी, इसलिए சாராளின் நிமித்தம் ஆபிரகாமை கொன்று போடுவார்கள் என்று சொல்லி ஆபிரகாம் பயந்து सारा के निमित्त अब्राहम को मार डालेगा इस डर से சாராளிடத்தில் சொல்லிக் கொடுக்கிறார், सारा से कहता है உன் நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள். तेरे निमित्त मुझे मार डालेंगे, உன்னை பிடித்துக் கொண்டு போய் என்னை கொன்று போடுவார்கள். क्योंकि तुझे पकड़ ले जाएंगे और मुझे मार डालेंगे। அப்படினால் யாராயிலும் உன்னிடத்தில் இவன் யார் என்று கேட்டால் इसलिए यदि तुझसे कोई पूछे कि ये कौन है, என் சகோதரன் என்று சொல்லி நீ பொய் சொல்ல வேண்டும் मेरा भाई है करके बता देना, என்று பொய் சொல்லுகிறார். ऐसा झूठ बोलने को कहा। ராஜா பிடித்துக் கொண்டு போய் விட்டார். राजा पकड़ कर ले गया। சாரா அழகுள்ளவளாய் இருக்கிறாள் என்று கண்டு सारा बहुत ही सुंदर होने के कारण சாராளை அரண்மனைக்கு அழைத்துக் கொண்டு போய் விட்டார். सारा को महल में ले लिया गया। ஆபிரகாம் சொல்லுகிறார், இவளின் சகோதரி. अब्राहम कहता है ये मेरी बहन है। தேவனுடைய பிள்ளைகள் ஆபிரகாம் பொய் சொல்லுகிறார். अब्राहम उस जगह पर झूठ बोलता है, சாராள் பொய் சொல்லுகிறார். सारा भी झूठ बोलती है। இவர்கள் பொய் சொல்வதன் நிமித்தமாக ये लोग झूठ बोलने के कारण தேவனுடைய பிள்ளைகள் அங்கே கர்த்தரை வாதிக்கிறார். वहां पर परमेश्वर विपत्ति डालता है, கர்த்தர் அங்கே அவர்களை எச்சரிக்கிறார். वहां पर उनको परमेश्वर चेतावनी देता है, ராஜாவை கர்த்தர் உணர்த்துகிறார். राजा को परमेश्वर चेतावनी देता है। இவள் ஒருவருடைய மனைவியாய் இருக்க ये जब किसी की पत्नी है, இவளை நீ அரண்மனைக்கு அழைத்துக் கொண்டு வந்தது என்ன? इसे तुम महल में क्यों लाए हो? கர்த்தர் எச்சரிக்கிறார். यहोवा चेतावनी देता है। ராஜா ஆபிரகாமை அழைத்து அனுப்பினார். राजा ने अब्राहम को बुलवाया, உன் மனைவியை கூட்டிக் கொண்டு போ. ले तेरी पत्नी को लेके जा। அவள் உன் மனைவியாய் இருக்கத்தக்க என் சகோதரி என்று நீ ஏன் பொய் சொன்னாய்? वो तेरी पत्नी होते हुए तूने क्यों झूठ बोला कि ये तेरी बहन है? சாராளை கடிந்து கொண்டாய். सारा को भी डांटा। வைத்து வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं அவர்கள் திரும்பி போகும்போது वे लोग जब लौट रहे थे எகிப்தை விட்டு வெளிவரும்போது मिस्र देश से बाहर आते समय சாராளின் நிமித்தம் ராஜா அவளுக்கு வெகுமதிகளை கொடுக்கிறார். सारा के कारण राजा उनको बहुत तोहफा दिया। வெகுமதிகள் மட்டுமல்ல, केवल भेंट वस्तु ही नहीं, ஒரு அடிமை பெண்ணை அவளுக்கு கொடுக்கிறார். उनके लिए एक दासी स्त्री को भी देता है। அதாவது சாராளுக்கு ஒரு வேலைக்காரியை கொடுக்கிறார். सारा के साथ काम करने वाले कर्मचारी को भी देता है। எகிப்தை விட்டு இவர்கள் வெளியேறும்போது अब मिस्र देश से जब बाहर निकले ஆபிரகாமும் சாராளும் அவரோடு கூட சேர்ந்து ஆகார் புறப்பட்டு வெளிவருகிறார்கள். अब अब्राहम और सारा उसके साथ हजिरा भी आई। கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகார் இந்த ஆபிரகாமுடைய வீட்டில் குடியிருந்தார். लगभग 10 साल ये हजिरा अब्राहम के घर में रही। 10 வருஷம் ஆபிரகாமுடைய வீட்டில் வேலை செய்து அடிமையாய் இருந்தார். 10 साल अब्राहम के घर में दासी बनकर काम की। இன்னும் ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை பிறக்கவில்லை. अभी तक अब्राहम को कोई बच्चा नहीं हुआ। சாரா ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறாள், सारा ने अब्राहम से कहा என் அடிமை பெண்ணாகிய ஆகாரை உமக்கு மனைவியாக சேர்த்துக் கொள்ளு. मेरी दासी स्त्री जो है इस हजिरा को अपना पत्नी बना ले। ஆகாரின் நிமித்தம் ஒருவேளை நம்முடைய குடும்பம் கட்டப்படு. यदा कदाचित हजिरा के द्वारा हमारा परिवार बांधा जाए। ஆகாரை ஆபிரகாமுக்கு
दासी है உன் கையின் கீழ தான் இருக்கிறாய். वो तेरे ही वश में है உனக்கு இஷ்டமானபடி நீ நடத்து. तेरा जैसा भला लगे वैसे उसको साथ कर உனக்கு இஷ்டமானபடி நடத்தி. जैसे तुझे भला लगे वैसे उसके साथ कर வேதத்தில் வாசிக்கிறோம். तो पवित्र शास्त्र में पढ़ते हैं சாரா ஆகாரை கடினமாய் நடத்தினபடியால் सारा ने हजिरा को दुख देने लगी ஆகார் சாராயை விட்டு புறப்பட்டு हजिरा सारे से निकलकर வனாந்தரத்துக்கு ஓடி போகிறாய். जंगल में भाग गई வனாந்தரத்துக்கு ஓடி போகிறாய். जंगल में भाग गई வீட்டை விட்டு வெளியேறி போகிறாய். घर छोड़कर बाहर निकली அங்கே கர்த்தருடைய தூதன் பார்க்கிறார். वहां पर यहोवा का दूत उससे मिला சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, हे साराई की दासिन स्त्री हे हजिरा நீ எங்கே இருந்து வருகிறாய்? நீ எங்கே போகிறாய்? तू कहां से आती है और कहां को जाती है ஆகாரத்திடத்தில் உண்மை சொன்னாய். वहां पर हजिरा ने सच कहा நான் என் நாச்சானாகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன். मैं अपनी स्वामिनी सारे के सामने से भाग आई हूँ தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய தூதன் அவளை பார்த்து சொன்னார், और यहोवा के दूत ने उससे कहा நீ திரும்பி போய் சாராவை கையின் கீழ அடங்கியிரு. तू अपनी स्वामिनी के पास लौट जा उसके वश में रहे உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். मैं तेरे वंश को बहुत बढ़ाऊंगा தேவனுடைய பிள்ளைகளுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் यदि आपकी वंश आशीर्वाद पाना है तो தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உயர்த்து வரைக்கும் பலத்த கர்த்தருக்குள் அடங்கி இருக்க வேண்டும். जब तक परमेश्वर आपकी उन्नति न करे तब तक उसके भुजबल में बसे रहना है கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருக்க வேண்டும். भुजबल हाथों के तले बैठे रहना है ஆகாரை அழைத்து கொண்டு வந்தது சாராய். हजिरा को सारा नहीं लेकर आया சாரா நிமித்தமாக ஆகாரை ராஜா அனுப்பி வைத்தார். सारे के द्वारा कारण ही हजिरा को राजा ने भेजा இப்பொழுது ஆகாரை ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுத்தது சாராய். हजिरा को अब्राहम का पत्नी के रूप में दिया भी सारे ने ஆகார் நிமித்தமாக வேதனைப்படுகிறதும் சாராய். अब हजिरा के द्वारा दुख उठा रही भी सारे ஆகாரை கடினப்படுத்தினதும் சாராய். हजिरा को दुख भी देने लगी है सारे தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். अच्छी तरह से समझ लीजिए இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் आज के दिन उद्धार पाए हुए विश्वासी लोग கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்பதற்காக यहोवा के प्रतिज्ञा वचन जीवन में पूरा होना इसलिए கர்த்தருடைய நடத்துதலுக்காக காத்திருக்க மனமற்றி यहोवा की अगुवाईपन के लिए बाट न जोते हुए கால தாமதமாகிறபடினாலே देरी होने के कारण மாம்சீகத்தில் உண்டாகிற எண்ணத்துக்கு இடம் கொடுத்து शारीरिक प्रकार से उठने वाले विचारों के कारण அவசரப்பட்டு மாம்சீகத்தில் முடிவெடுக்கிறார்கள். जल्दबाज करके शारीरिक निर्णय लेते हैं அவசரப்பட்டு முடிவெடுப்பதில் விளைவு என்ன என்பதை இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். जल्दबाज करने के कारण क्या फल होता है इसे हम इस जगह पर पढ़ते हैं அவசரப்பட்டு முடிவெடுக்கிறதுனால அடிமை பெண்ணு இவளை அற்பமாய் நினைக்கிறாய். जल्दबाज होकर निर्णय लेने के कारण दासी स्त्री भी उसे तुच्छ समझने लगी தேவனுடைய பிள்ளைகள் அவசரப்பட்டு முடிவெடுக்கிற காரியத்தினாலே जहाँ पर भी जल्दबाज होकर निर्णय किया जाता है வேலைக்காரன் உங்களை நிந்திக்கக்கூடிய காலங்கள் வருகிறது. दिन आता है जब नौकर लोग भी मालक को देखकर निंदा करता है சுய புத்தியில் சாயாதே. अपनी बुद्धि का समझ का सहारा न लेना உன்னை நீயே நீதிமான் என்று எண்ணிக்கொள்ளாதே.
तो நீ திரும்பி போய் உன் ஆச்சாரத்திலே அடங்கியிரு. तू लौट कर जा अपनी स्वामिनी के वश में रहे। நீ திரும்பி போய் உன் ஆச்சாரத்திலே அடங்கியிரு. तू लौट जा अपनी स्वामिनी के वश में रहे। எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, भले कितना भी तुम उठाए, உன்னை எவ்வளவு கடினமாய் நடத்தினாலும் பரவாயில்லை. भले वो तुझे कितनी भी सताए। 10 வருஷம் வேலை செய்தால்லவா, 10 साल काम की ना, 10 வருஷம் அடிமை பெண்ணா இருந்து வேலை செய்தால்லவா, 10 साल तू दासी थी ना, இப்போ ஆபிரகாமுக்கு மனைவியாக்கப்பட்டு இருக்கிறாய். अभी तू अब्राहम की पत्नी हो गई हो நீ ஒரு கர்ப்பவதியா இருக்கிறாய். और तू गर्भवती है। நீ குழந்தை பெற்றெடுப்பாய். अब तुझे बच्चा जन्माना ஒரு है, ஆண் குழந்தை பெற்றெடுப்பாய். अभी बालक जन्माएगा। நீ அடங்கியிரு. तू वश में रहे। தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு அநேகருக்கு அடங்கி இருக்க மனமில்லை. कई लोगों को आज के दिन वश में रहने की इच्छा नहीं होती है। கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்க்கிறார். परमेश्वर आज के दिन आपको देखता है। ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல उद्धार पाए हुए आरंभ काल में எத்தனை பேர் எத்தனை சொன்னாலே, कितने लोग कितने भी बताए, எல்லாருடைய வார்த்தைகளுக்கு அடங்கி போகக்கூடிய அளவுக்கு பால் மறந்த குழந்தை போல ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணின நாட்கள் உண்டு. सबकी बात को सुनकर एक दूध पीता बच्चे के समान अपने प्राण को बसा कर रखे थे। தாவீது ஒரு பெரிய ராஜாவாய் இருந்த போதிலே दाऊद बहुत बड़ा राजा होने पर भी தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है, நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணுகிறேன். मैं अपने प्राण को दबाकर बसाता हूँ। மாம்சீகத்துல கோபம் பொங்கிக் கொண்டு வரத்தான் செய்கிறது. शारीरिक रीति से क्रोध उठता है, மாம்சீகத்துல எரிச்சல் வரத்தான் செய்கிறது. शारीरिक रीति से जलन उठता है, ஆனால் பால் மறந்த குழந்தை போல என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணுகிறேன். लेकिन दूध फूला हुआ बच्चे के समान अपने प्राण को दबाकर தேவனுடைய बसाता பிள்ளை हूँ। ஆரம்பத்தில் இப்படிப்பட்ட அனுபவத்தோடு வாழ்ந்த நீங்கள் आरंभ काल में जो ऐसे अनुभव में रहते थे, இன்னைக்கு ஒரு ஆள் ஒரு காரியம் சொல்லும்போது आज के दिन यदि कोई एक शब्द बोल दे, இவர்கள் என்ன சொல்லுவது நான் என்ன கேட்பது? ये कौन होता है बोलने के लिए और मैं क्यों सुनूं? அவனை விட நான் ஒண்ணு குறைஞ்ச ஆள் இல்ல. उससे मैं कुछ कम नहीं हूँ। மாம்சீகம் வெளிப்படுகிறது. शारीरिक प्रकट होती है, அடங்கி இருக்க மனமில்லை. तब वश में रहने की इच्छा नहीं, மாம்சீகம் வெளிப்படுகிறது. शरीर प्रकट हो रहा है, ஓடி போகிறார்கள். भाग जाते हैं। வீட்டை விட்டு ஓடி போகிற அநேக வேலையாட்கள் இருக்கிறார்கள். घर छोड़कर भाग जाने वाले कई नौकर लोग हैं। வீட்டை விட்டு ஓடி போகிற அனுபவம் ஒரு அடிமையின் சுபாவம். घर छोड़कर भाग जाना एक दासित्व अनुभव है। எவ்வளவு கடினமான வாழ்க்கையா இருந்தாலும், कितना भी कठिनाई जीवन क्यों न हो, எவ்வளவு அடிமைத்தனமா இருந்தாலும், कितना ही दासित्वपन क्यों न हो, தேவனுடைய பிள்ளைகள் சகிக்க முடியாத நெருக்கமா இருந்தாலும், सहन शक्ति के बाहर हो, ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. कभी अपना घर छोड़कर बाहर नहीं जाना। ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ வீட்டை விட்டு வெளியே ஓடுவாங்களேனா, कोई स्त्री या कोई पुरुष अपना घर छोड़कर बाहर निकले, அல்லது ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ சபையை விட்டு ஓடுவாங்களேனா, कोई स्त्री या पुरुष परमेश्वर की कलीसिया छोड़कर बाहर निकले, அவங்களுக்கு கஷ்டத்தை சகிக்க மனமில்லை. उसे कष्ट सहने की इच्छा नहीं है। இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த சீஷர்கள் यीशु मसीह के साथ जो चेले थे, இயேசு கிறிஸ்து உபதேசத்தை கேட்டபோது यीशु मसीह का प्रचार जब सुना, அங்கே கூடியிருந்த ஜனங்கள் எல்லாம் சொல்கிறார்கள், वहां पर जितने लोग इकट्ठे हुए थे सब लोगों ने कहा, இது கடினமான உபதேசம். ये तो बहुत कठिन उपदेश இது है, கடினமான உபதேசம். ये तो बहुत कठिन उपदेश है, யார் இதை பின்பற்றக்கூடி? इसे कौन पीछा कर पाएगा? எல்லாரும் ஓடி போனார்கள். सब लोग चले गए, எல்லாரும் ஓடி सब போனார்கள். लोग भाग गए। சீஷர்கள் கூட இருக்கிறார்கள். चेले भी थे। இயேசு சீஷர்களை பார்த்து சொல்கிறார், यीशु ने चेलों से कहा, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ? क्या तुम भी चले जाना चाहते हो? மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருப்பதை இயேசு அறிந்திருந்தார். मनुष्यों के मन में क्या होता है ये सब परमेश्वर जानता था। ஒருவேளை அந்த சீஷர்களுக்குள் இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்திருக்கலாம். शायद चेलों के मन में भी ये विचार उठा होगा। அதனால தான் இயேசு கேட்கிறார், इसलिए यीशु ने पूछा, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ? तुम भी चले जाना चाहते हो? தேவனுடைய பிள்ளைகளுக்குள் இருதயத்தின் எண்ணங்களை கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर आपके मन के विचार को जानता है। இருதயத்தின் எண்ணங்களை கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर आपके मन के विचार को जानता है। தேவனுடைய பிள்ளைகள் எல்லா சூழ்நிலையிலும் அடங்கி இருக்க வேண்டும். सभी परिस्थितियों में वश में रहे। எல்லா கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் தேவனுடைய பிள்ளைகள் அடங்கி ஜீவித்த ஆரம்ப நாட்கள் உண்டு. सब कष्ट में नष्ट में अपने आप को दबाकर वश में रहने की आदत की शुरुआत யார் में। என்ன சொன்னாலும் திருப்பி பேசாமல் இருந்த நாட்கள் உண்டு. कोई भी कुछ भी बोले उसकी उल्टा जवाब न देते हुए जीते थे। மயிர் கத்தரிக்கிறதுக்கு முன்பாக வாய் திறக்காத ஆட்டை போல இருந்த இயேசுவை போல வாழ்ந்த நாட்கள் உண்டு. ऐसे ऊन कतरवाने के लिए लिया जाने वाला भेड़ के समान, यीशु के समान अपने मुंह को छुप रखे थे। இன்னைக்கு ஒரு வார்த்தை நம்மை குறித்து சொன்னா பொங்கி எழுகிறது கோபம். लेकिन आज के दिन कोई एक जन अपना कोई एक शब्द अपने बारे में बोल दे तो गुस्सा उठाता है। இன்னைக்கு அநேக பெற்றோர்களுக்கு தங்கள் பிள்ளைகளை கொலை
घर हम गए थे, அவங்க வீட்ல பெட்ரூம்ல கூட்டிட்டு போனாங்க. वो अपने बेडरूम में ले गई। அவங்க வீட்ல நல்ல 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 கொழு கொழுன்னு நல்ல பாப்பா படமா ஒட்டி வச்சிருந்தாங்க. उनके कमरे में बहुत सारा पिक्चर लगाया गया था जो बच्चों का पिक्चर था। அப்போ கேட்டேன், பெட்ரூம்ல ஃபுல்லா நல்ல கொழு கொழுன்னு நல்ல பாப்பா படமா ஒட்டி வச்சிருக்கீங்க எதுக்கு? अच्छे सुंदर और बहुत ही तंदुरुस्त बच्चों का फोटो लगा कर रखा था। मैंने पूछा इसका कारण क्या है? சௌரி சொன்னாரு, इस बहन ने बोला காலையில தூங்கி முழிச்ச உடனே सुबह उठते ही நம்ம முழிச்ச உடனே நம்ம பாக்குறது அந்த கொழு கொழுன்னு இருக்க பாப்பா போட்டோ. सुबह उठते ही जैसे हम पहला आंखें खोलेंगे तो वही फोटो हमको दिखाई देगा। நம்ம பார்வை எப்போதும் அந்த போட்டோல இருக்கும்போது जब हमारा नजर हमेशा उस फोटो में रहेगा, வயிற்றுல இருக்க பிள்ளையும் அப்படி அழகா இருக்குன்னு சொல்றாங்க. तो पेट में जो बच्चा उत्पन्न होता है वो भी वैसे सुंदर दिखाई देगा। அது அடுத்த போட்டோலாம் ஒட்டி வச்சிருக்கேன் அப்படி इसलिए சொன்னாங்க. अपने कमरे में ऐसे सुंदर सुंदर बच्चों का फोटो लगा कर रखी हूँ। தேவனுடைய பிள்ளைகள் சில வயிற்றுல குழந்தை இருக்கும்போது कोई गर्भवती स्त्रियां சண்டே கிளாஸ்ல பாடம் நடந்துட்டு இருக்கும்போது சண்டே கிளாஸ்ல போய் உட்கார்ந்துறாங்க. संडे क्लास में जाके बैठते हैं। அவங்க கிட்ட கேட்டா சொல்றாங்க, उनसे पूछेंगे तो कहते हैं நான் சண்டே கிளாஸ்ல வந்து உட்காரும்போது मैं जब संडे क्लास में आकर बैठता हूँ, நீங்க சொல்லி கொடுக்குற வசனத்தை என் வயிற்றுல இருக்க பிள்ளை கேட்டுட்டே இருக்கும். यहाँ पर जो वचन सुनाया जाता है उसे मेरा बच्चा सुनेगा। அந்த பிள்ளை வளர்ந்து வரும்போது நல்ல வசன அறிவோடு வளரும். तो बच्चा जब बढ़ेगा तो वचन की जानकारी में बढ़ेगा। இப்படி சொல்லுகிறார்கள். ऐसे भी कहते हैं। இப்போ ஆகாருடைய கர்ப்பத்துல குழந்தை இருக்கிறது. अब हजिरा के गर्भ में भी बच्चा है, அவர் அங்கலாய்ப்போடு காணப்படுகிறார். वो एकदम ही व्याकुलता के साथ दिखाई दे, கடினமாய் நடத்தப்படுகிறார். बहुत ही कठिनाई में जीवन बिताएंगे, வேதனை நிறைந்த வாழ்க்கை. वेदना भरी जीवन। அதனால தான் என்னவோ தெரியல, इसलिए पता नहीं அவள் பட்ட வேதனையும் கஷ்டத்தையும் நெருக்கத்தையும் வயிற்றுக்குள்ள இருந்த குழந்தை பார்க்கிறது. उसकी वेदना, कष्ट और तकलीफ पेट का बच्चे ने देखा। அந்த பிள்ளை பிறக்கும் போது ஒரு துஷ்ட மனுஷனாய் இருப்பான் என்று கர்த்தர் சொன்னார். परमेश्वर ने कहा कि वो व्यक्ति जब जन्माए जाएगा तो दुष्ट व्यक्ति बनेगा। அவனுடைய சகோதரர்கள் எல்லாருடைய கை இவனுக்கு விரோதமாகவும், उसका भाइयों का हाथ हमेशा इसके विरोध, இவனுடைய கை அவனுடைய சகோதரர் எல்லாருக்கும் விரோதமாகவும் இருக்கு. और इसका हाथ हमेशा उसके भाइयों के विरोध होगा। எந்த ஒரு பிள்ளையாய் இருந்தாலே कोई भी बच्चा क्यों न हो, தாய் கடினப்படுகிறதை யாரும் பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். अपनी माँ की दुख को कोई देख नहीं पाएगा। தாய் அங்கலாய்க்கிறதை எந்த ஒரு பிள்ளையும் பார்த்து கொண்டிருக்காது. अपनी माँ की व्याकुलता को कोई बच्चा नहीं देख पाएगा। ஒருவேளை இந்த குழந்தை தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது தன் தாயின் அங்கலாய்ப்பை கஷ்டத்தையும் புரிந்து வெளியே வந்த பிறகு அப்படி ஒரு துஷ்ட மனுஷனாய் மாறினான் என்று தெரியாது. पता नहीं माँ की पेट में जो तकलीफ हुई, व्याकुलता हुई, उसे सब देखकर बच्चा पैदा होने के बाद दुष्ट व्यक्ति बन गया। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். आज के दिन परमेश्वर आपसे कहता है, கர்ப்பவதியாய் இருக்கிற கர்ப்பஸ்திரீகளை தேவனுடைய பிள்ளைகள் வேதனைப்படுத்தாதீங்க. गर्भवती स्त्री जो है उन्हें कभी दुख नहीं देना। அவர்கள் அங்கலாய்க்கும் போது கர்த்தர் அவருடைய அங்கலாய்ப்பை பார்க்கிறார். उनकी व्याकुलता को परमेश्वर जल्द ही सुनता है, அவருடைய வேதனைகளை பார்க்கிறார். उनकी दुख को परमेश्वर देखता है। அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களேயானால், यदि वो आशीर्वाद से रहे, அவர்கள் சந்தோஷமாய் இருப்பார்களேயானால், वे जब आनंदित रहे, அவருடைய சந்ததி ஆசீர்வாதமாய் இருக்கு. उनका वंश भी आशीष पाएगा। அவர்கள் கர்ப்பவதியாக இருக்கும்போது அங்கலாய்ப்பு வேதனைப்பட்டு கண்ணீர் வடிப்பார்களேயானால், यदि वो गर्भवती के समय रोते रहेंगे, दुखी रहेंगे, சந்ததி பாதிக்கப்படுகிறது. उनका वंश में तकलीफ होती है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களை பார்க்கிறார். परमेश्वर आपको देखता है। உங்கள் வாழ்க்கையில் பழைய நிலைமைக்கு நீங்கள் திரும்புங்க. आपके जीवन में प्राचीन काल के अनुभव में लौट आइए। நேரமில்லாத காரணத்தினால முடிக்கிறேன். समय न होने के कारण जल्द समाप्त करती हूँ। ஆதி நிலைமைக்கு திரும்புங்க. प्राचीन परिस्थिति की ओर लौट जा। ஆதி நிலைமைக்கு திரும்புங்க. प्राचीन परिस्थिति की ओर लौट जा। தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. अपने उद्धार की वस्त्र को संभाल कर रख। உங்கள் ரட்சிப்பின் வஸ்திரம் கரைப்பட்டு போகாதபடிக்கு பார்த்துக்கொள்ளுங்க. उद्धार की वस्त्र में कलंक न लगे। மாம்சத்தின் கிரியைகளை ஆவியினால் ஜெயிங்க. शारीरिक क्रियाओं को आत्मिक रीति से जी पाइए। உங்கள் சரீரத்தை நீங்களே கெடுத்துக் கொள்ளாதீங்க. अपना शरीर को खुद न बिगाड़ ले। எவ்வளவு கஷ்டம் நிறைந்த ஒரு காரியமாய் இருந்தாலும் इतना भी तकलीफ भरी हुई जिंदगी क्यों न हो, தேவனுடைய பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியே ஓடணும்னு நினைக்காதீங்க. अपना घर छोड़कर बाहर भागने की विचार न उठाइए। எவ்வளவு கடின உபதேசமாய் இருந்தாலும் इतना भी कठिन उपदेश क्यों न हो, தேவனுடைய பிள்ளை கர்த்தர் நிலைநாட்டின சபையை விட்டு வெளியே ஓட நினைக்காதீங்க. परमेश्वर जहाँ पर आपको बिठाए उस कलीसिया से बाहर भागने की इच्छा न करें। ஆரம்ப நிலைமை நினைத்து பார்ப்போம். आरंभ काल का स्मरण कीजिए। ஆரம்பத்தில் வாசித்த வேத வாசிப்பின் ஜீவியம். आरंभ काल में जो पवित्र शास्त्र का ध्यान, ஆரம்பத்தில் ஜெபித்த ஜெபம். आरंभ काल की प्रार्थना, ஆரம்பத்தில் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டு நடந்த அனுபவங்கள். आरंभ काल में जो परमेश्वर से सम्मति लेते थे वो अनुभव, ஆரம்பத்தில் எவ்வளவு கஷ்டம். आरंभ
के द्वारा घर से बाहर भगाए गए हैं। அன்றைக்கெல்லாம் பட்ட கஷ்டங்கள் பாடுகள் சந்தோஷமா இருந்தது. उस दिन का सारा तकलीफ आपके लिए बहुत ही मधुर है। கர்த்தருக்காக பாடுபடுவதற்கு சந்தோஷமா இருந்தது. परमेश्वर के लिए दुख उठाने के लिए बड़े मन से दुख கர்த்தருக்காக उठाए। பாடுபடுவதற்கு பலனா இருந்தது. परमेश्वर के लिए दुख उठाने के लिए वो एक बल बना। தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு ஒரு சிறிய கஷ்டத்தை கர்த்தருக்காக சகிக்க முடியவில்லை. लेकिन आज के दिन परमेश्वर के लिए एक छोटी सी तकलीफ सह नहीं पाते ஒரு हैं। சின்ன வார்த்தை சகிக்க முடியவில்லை. एक छोटा सा शब्द नहीं सह पाते ஒரு हैं। சின்ன அறியாமை சகிக்க முடியவில்லை. छोटी सी अनजान को समझ नहीं पाते हैं। சுய புத்தியில் சாய்ந்து ஆலோசனை எடுக்கிறீர்கள். अपनी समझ का सहारा लेकर निर्णय लेते हो। உங்களை நீங்களே நீதிமானாக்கிக் கொள்ளுகிறீர்கள். अपने आप को धर्मी बना लेते हो। தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு முழங்கால் படியிடுவேன். आज के दिन घुटने में आएंगे, முழங்கால் படியிடுவேன். घुटने में आएंगे। வேதத்தில் அநேக சம்பவங்கள் உண்டு. पवित्र शास्त्र में कई घटनाएं हैं। ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நம் நேரம் இல்லாத காரணத்தினால முடிக்க
பார்த்து சொல்கிற ஒரு காரியம், पवित्र आत्मा जी आज के दिन हमसे यही कहता है, தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்கள் उद्धार पाए हुए लोग நாம் ஆரம்ப நிலைமைக்கு நாம் திரும்ப வேண்டும். हम आरंभ काल की ओर लौट आना है. கஷ்டத்தை கண்டு பிரச்சனையை கண்டு அல்லது சூழ்நிலை நிமித்தமாய் தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை உண்டாகக்கூடாது. कष्ट के कारण, समस्या के कारण, परिस्थिति के कारण हम परमेश्वर से दूर नहीं हो जाना है. வருஷத்தின் ஆரம்பத்துல साल की शुरुआत में அல்லது ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல या उद्धार पाए हुए शुरुआत में நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் எப்படி தரித்திருந்தோமோ, हम उद्धार के वस्त्र को जिस तरह पहन रखे थे, நம்முடைய மாம்சீக கிரியைகள் வெளிப்படாதபடிக்கு கர்த்தருடைய சாயல் நம்மில் வெளிப்பட்டதோ, जैसे हमारे अंदर से शारीरिक क्रिया न प्रकट करते हुए हम परमेश्वर की स्वभाव को किस प्रकार धारण किए थे, அந்த ஆரம்ப நிலைமைக்கு திரும்ப वही आरंभ काल के अनुभव की ओर फेरने के लिए கர்த்தர் நமக்கு பலன் தர முடியும். परमेश्वर हमें बल देने के लिए எல்லாரும் கர்த்தரை सब ஸ்தோத்திரம். परमेश्वर का धन्यवाद करेंगे. धन्यवाद 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 धन्यवाद. ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் उद्धार पाए हुए शुरुआत में என்ன கஷ்ட நஷ்டமா இருந்தாலும், कितना भी कष्ट हो, नष्ट हो, நம்மளால் தாங்க முடியாத பிரச்சனை வந்தாலும், भले हमारी सहन शक्ति के बाहर भी कोई समस्या हो, கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து நாம் கண்ணீர் வடித்தோம். परमेश्वर के सम्मुख में घिर कर हम आंसू बहाते थे. ஆனால் இன்றைக்கு நம்முடைய கஷ்டத்தை சூழ்நிலை நிமித்தமாக, लेकिन आज के दिन हमारी कष्ट के कारण, நம்முடைய கஷ்டத்தையும் நம்முடைய கோபத்தையும் நம்முடைய பிள்ளைகள் மீது காட்டுகிறோம். हमारे कष्ट के कारण हम गुस्सा होकर अपने बच्चों पर उसे दिखाते हैं, அந்த கோபத்தை நம்முடைய சரீரத்தின் மீதே நாம் காட்டுகிறோம். या हमारी गुस्सा हम अपने शरीर पर दिखाते हैं. இது பிசாசின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்கள் செய்கிற ஒரு ये காரியம். अशुद्ध आत्मा के अधीन में रहने वालों की क्रिया है. பின்வாங்கி போனவர்கள் पीछे हटे हुए लोग இந்த காரியத்திலிருந்து மனம் திரும்பி इन बातों से मन फिराकर எந்த காரியமா இருந்தாலும் कुछ भी क्यों न हो, நம்முடைய சரீரத்தை நாம் காயப்படுத்துவதாக அல்ல, हमारे शरीर को घायल करने वाले नहीं, நம்முடைய இருதயத்தை கிழித்து தேவனுடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். हमारे मन को, दिल को फाड़ कर परमेश्वर के चरण स्थान में गिर कर आंसू बहाने वाले अनुभव होना है. இந்த ஆரம்ப நிலைமைக்கு கர்த்தர் நம்மை திருப்பும்படியாக इसी आरंभ काल के अनुभव की ओर परमेश्वर हमें ले जाए. எல்லாரும் கர்த்தரை सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर का धन्यवाद करेंगे. धन्यवाद 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 धन्यवाद. சாதாவை போல மாம்சீக எண்ணத்துக்கும் மனசும் மாம்சத்துல விரும்புகிற எண்ணத்துக்கும் இடம் கொடுக்காதபடிக்கு सारा की समान अपनी समझ का सहारा, अपने मन के विचार का सहारा न लेते हुए தாவீதை போல எல்லா காலங்களிலும் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டு ஜீவிக்க, दाऊद के समान हर समय हर काल केवल परमेश्वर की सम्मति लेकर जीने के लिए கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக परमेश्वर हमारी सहायता करने के लिए எல்லாரும் கர்த்தரை सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर का धन्यवाद करेंगे. धन्यवाद 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 धन्यवाद. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும், कितनी भी तकलीफ क्यों न हो, தாங்க முடியாத நெருக்கமா இருந்தாலும், कितनी भी संकट क्यों न हो, கடினமான பாதையா இருந்தாலும், कठिन रास्ता भी क्यों न हो, ஆகாரை போல வீட்டை விட்டு ஓடக்கூடாது. हजरा के समान घर छोड़कर बाहर नहीं சாரா निकलना है. ஒருவேளை கடினமாய் நடத்தலாம், भले सारा ने उसे दुख दिया हो, தேவனுடைய பிள்ளைகள் சபை வீட்டை விட்டு ஓடக்கூடாது, लेकिन घर छोड़कर नहीं भागना है, சபை விட்டு ஓடக்கூடாது, कलीसिया छोड़कर नहीं भागना है, தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை விட்டு ஓடக்கூடாது. परमेश्वर के लोगों की संगति छोड़कर नहीं भागना है. இதெல்லாம் ஓட வைப்பது அடிமைத்தனத்தின் ஆவிகள். ऐसे आपको भगाता है ये दासित्व की आत्मा. இப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்ம விட்டு மறைந்து ये सारा अनुभव हमसे दूर होकर எல்லா சூழ்நிலைகளிலும், हर परिस्थिति में, கடினமான சூழ்நிலைகளிலும் कठिन परिस्थिति में भी கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், परमेश्वर हमसे चाहता है, கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற இடத்துல நிலைத்திருக்க, परमेश्वर जहाँ पर हमें रखा है वहीं पर स्थिर रहे. அப்படி நிலைத்திருந்தால் அப்படி சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், ऐसे बने रहेंगे तो आपका वंश आशीर्वाद पाएगा, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். आपका जीवन आशीर्वाद पाएगा. அடங்கி இருக்கிற சுபாவம் கர்த்தர் நமக்கு தர முடியாது. वश में रहने की एक आदत हमें देने के लिए எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर का धन्यवाद करेंगे. धन्यवाद 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 धन्यवाद. பிதாவாகிய தேவனை पिता ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर का धन्यवाद करेंगे. धन्यवाद 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 धन्यवाद. நாம இயேசு கிறிஸ்துவை पुत्र यीशु ஸ்தோத்திரிப்போம். मसीह को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद धन्यवाद. ஆவியானவரை पवित्र ஸ்தோத்திரிப்போம். आत्मा जी को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद धन्यवाद. நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம். अच्छा परमेश्वर आपको धन्यवाद. கர்த்தர் இந்த காலவேளைக்காக உமக்கு நன்றி. परमेश्वर आपने दिया हुआ सुबह के समय के लिए சாமிகளை धन्यवाद. கூடியிருந்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். आपके सम्मुख में इकट्ठे हुए अनेक लोगों को परमेश्वर के लोगों को आशीष कीजिए. வருஷத்தின் இறுதி நாட்களில் கடந்து इस வந்திருக்கிறோம். साल के आखिरी में हम पहुंचे हैं प्रभु जी. கர்த்தாவே ஒரு புதிய வருஷத்துக்குள் பிரவேசிக்கும் போது जब हम नए साल में प्रवेश करेंगे, புதிய வாக்குத்தத்தத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். नए प्रतिज्ञा के लिए हम बाट जोते हैं, அதற்கு தகுதிப்படும்படியாக, उसकी योग्यता बढ़ने के लिए, அதற்கு ஆயத்தமாக முடியாது. उसकी तैयारी हमारे अंदर होने
होने के लिए இந்த நாட்கள் நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும் प्रभु जी अभी के दिनों में आज आप हमें पवित्र कर எங்கள் दीजिए ஆவிக்குரிய ஜீவியம் हमारे आत्मिक जीवन ஆரம்ப நிலைமைக்கு கடந்து வரட்டும் आरंभ काल के अनुभव में होने அந்த दो ஆதி அந்த நிலைமைக்கு கடந்து वो வரட்டும் प्राचीन प्रेम से हमें भर दिया जाए ஆவியானவருக்கு துணை செய்வீராக पवित्र आत्मा जी आप हमारी सहायता कीजिए காணிக்கை கொடுத்த கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் दान ஆசீர்வதிப்பார் दिए हुए रेख हाथ की कमाई को परमेश्वर आप आशीष कीजिए இது மட்டும் கர்த்தர் செய்த எல்லா சிறிய பெரிய சகல நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி अब செலுத்துகிறேன் तक आपने किया हुआ सारी छोटी बड़ी भलाइयों के लिए धन्यवाद யாவரையும் ஆசீர்வதிப்பீராக सारे बच्चों को आशीष कीजिए கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும் आपके अच्छे नाम को महिमा कीजिए தாழ்த்தின கரங்களில் आपके அர்ப்பணிக்கிறேன் नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் उदारता यीशु मसीह के नाम से मांगते हैं अच्छे पिता ஆமென். आमीन என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் உள்ளமே பசுநாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமென் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह பிதாவாகிய தேவனுடைய அன்பு पिता परमेश्वर का प्रेम பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகம் पवित्र आत्मा जी का उनमें सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடு கூட இருப்பதாக सबके संग रहे ஆமென் आमीन ஹalleluya 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 எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக परमेश्वर आप सबको आशीष करे ஆமென்